தோசை சுட்டாடா, இட்லி இருக்கு. தோசை சுட்டுட்டா சாப்பிட்டீங்களா? வந்தோம். சரி, அவங்களுக்காக சிக்கன் கிரேவி எல்லாமே ரெடி பண்ணிட்டோங்க. அப்புறம் வந்தவங்களுக்கு தண்ணி மொந்து கொடுத்துட்டுங்க. நாங்கள் கோயம்புத்தூரில் தான் இருக்கிறோம் அட் ப்ரெசண்ட்டில். அவர் வேறு வேலைக்கு கிளம்பிட்டாருங்க. அர்ஜென்ட்டு, டைம் ஆயிடுச்சு, நீங்கள் சாப்பிட்டு ஷாப்பிங் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால் சரின்னு நாங்கள் இந்த தீபாவளிக்கு வந்துங்க ஃபோன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். பக்கத்துலேயே சென்னை மொபைல்ஸ் இருக்குதுங்க, அது பார்க்குறதுக்காக ஜிஎன் மில் கிளம்பிட்டோங்க. கவுண்டம்பாளையம் தாண்டி இருக்குதுங்க. அப்படியே சரி கிளம்பலாம், அவர் வேறு வேலைக்கு கிளம்பிட்டாருங்களா. சரின்னு பாயாசம் செஞ்சுருந்தேங்க குழந்தைகளுக்கு எடுத்து. சரி காலையில் டிஃபன் அவங்க வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டேன்னாங்க. சரி பாயாசமாவது ஊற்றி கொடுக்கலாம், வேறு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. தம்பிக்கு வேறு கொஞ்சம் லைட்டாக ஃபீவருங்கிறதுனால சுடுதண்ணி மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டாளுங்க. சரின்னு பாயாசம் செஞ்சுருக்கிறோமா, சாப்பிட்றியான்னு கேட்டேன். அவள் வந்துட்டு போய் 2-3 நாள் ஆச்சுங்களா. அதுதான் கற்றுன்னு கற்றுது எங்கள் ஜோக்குட்டி வேறங்க. அதனால் டைரெக்டாக பேசுகிறத காட்ட முடியல. சரி போய் சரி அவங்க ஏதாவது ஒன்று சாப்பிட்டுன்னு காலையில் டிஃபனும் பண்ணிட்டேன், வேண்டான்ட்டாங்க. சரின்னு சேமியா பால் பாயாசம் பண்ணியிருந்தாங்க. அது சரி அதை மட்டும் போதுமா, கப்பில் ஊற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு அதை சாப்பிட்டு அப்புறமா கடைக்கு போயிடலாங்களா, மொபைல் ஷாப் காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் மதியம் வந்து சாப்பிடுவாங்க, அதுக்கு வந்து தான் செய்யணுங்க. காலையில் டிஃபன் வேலை முடிச்சுட்டு கிளம்புறோம். என்றைக்குமே குழந்தைகள்லாம் வந்தாங்கனாலே வீட்டுக்குள்ளே ஒரே சந்தோஷமாக இருக்குங்க. தீபாவளி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாச்சுங்க. அடுத்தது இது மொபைல் பார்க்குறதுக்காக தான் மெயினாக கிளம்பிட்டேங்க. எனக்கோசரம் தான் வந்திருக்குறாங்க. இல்லை உங்களுக்கு என்ன கார்டு யூஸ் பண்ணீங்க? கிரெடிட் கார்டு ஆஃபர் முடிக்கிறீங்க. இது வீடியோ இது வந்து உங்களுக்கு என்ன ஓஎஸ்ஸா? இல்லை இது நான் ஏஐ கேமரா. இது ஏஐ கேமரா ப்ளஸ் வந்து இஎம்ஐ போடுறீங்களா இல்லை இஎம்ஐ போடுறீங்களா? 0% இல்லை கிரெடிட் கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஃபுல் சேஃப் இருக்குது, நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்குது. ஃபுல் சேஃப் போனோம் அப்படின்னா 1500 வரும். இதே நீங்கள் 3 மாதம் 6 மாதம் நோ காஸ்ட் இஎம்ஐ போட்டிங்க அப்படின்னா 2300 கேஷ்பேக் இருக்குது. இப்போ போன ரேட் வந்து 22,999. அதோட கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா 2300. நம்ம டைப் இருக்கிறதுனால 10 இயர் வந்து 6 மந்த்து, இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது, ஏன்னா நோ காஸ்ட் இஎம்ஐ. அப்போ உங்களோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 20,698 தான் வரும். இதுதான் இஎம்ஐ 3440 நோ காஸ்ட் இஎம்ஐ. எப்படியோ வாங்கியாச்சுங்க. பாருங்கள் எங்கள் பேரன் எல்லாம் பிரிக்கிறானுங்க. 20,000 ஆகுதுங்க. 21 ஆயிடுச்சு. டிஸ்கவுண்ட் போக 21 ஆயிடுச்சுங்க. எடுத்தாச்சு, பிரித்து எங்களுக்கெல்லாம் காட்டுறோம் அப்படிங்க. ஓப்பன் பண்ணிட்டுங்க. நம்ம அதை ஆன் பண்ணி சிம்மை மாற்றிட்டு போயிட்டோம்னா வீட்டில் போய் அப்புறம் இன்றைக்கி போடுற வீடியோவில் போட்டலாம்க்காக அதை எடுத்துகிட்டு இருப்பாங்க. தீபாவளிக்கு எங்கள் பொண்ணு எனக்கு வந்து மொபைல் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. என் மொபைல் வந்து இதாகிடுச்சுங்க, அதனால தான் 2-3 நாளாக வீடியோவே போட முடியல. சூப்பர் சூப்பர் தங்கம். இங்கே காமி, அந்த பக்கத்து ஸ்மைல் பண்ணு தங்கம். இந்த பக்கம் திரும்ப, ஃபோன் இந்த பக்கம் திருப்பு. கலர் நல்லா இருக்குமா? இதே கலர் நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? இங்கே ஆன் ஆகுதா? தங்கம் ஸ்மைல் பண்ணு தங்கம். எங்கள் பேரன் தான் எனக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. வெயிட் பண்ணு தங்கம், வெயிட் பண்ணு. நெக்ஸ்ட்டு
அதெல்லாம் ஆஃப் பண்ணிருக்கணும். இவ்வளோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அடுத்தது சில்லி சிக்கன் போடுறேங்க. எல்லாம் கலரி வச்சுட்டேங்க. ஜேபி சிக்கன் மசாலா போட்டு பாருங்கள். சில்லி சிக்கனு போட்டு ஒரு பெரட்டி வச்சுட்டு 1/2 hour ஊற வச்சிட்டிங்கன்னா எடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாங்க. பொண்ணு வந்திருக்காங்க, பொண்ணும் பேரனும். சரின்னு அர்ஜெண்ட்டாக எடுத்து செஞ்சாச்சுங்க. எங்கள் ஜோ குட்டி ஒரு பக்கம் கத்துது, வெளியில் பட்டாசு வெடிக்கிறாங்க. அதுக்கு இடையிலையும் நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோங்க. வந்து அவசரமாக சாதம் வடித்தாச்சுங்க. அப்புறம் லெக் பீஸ் 2 வாங்கிட்டு வந்திருந்தார், அதையும் பெரட்டி வச்சு அதையும் போட்டாச்சுங்க. சில்லி சிக்கனும் ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் குழந்தைங்க வந்திருக்குறாங்கன்னு பாயாசம் ரெடி பண்ணேங்க. பாருங்கள், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அவங்க தான் சாப்பிடுவாங்க, நாங்கள் சாதம், சிக்கன் வறுவல், சில்லி சிக்கன், லெக் பீஸ் சிக்கன், ரசம், தயிர், அது என்ன அந்த சேமியா பால் பாயாசம். எங்கள் பாப்பா வாங்க சம்பளம். தீபாவளிக்கு நல்வாழ்த்துக்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.